அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதி குணசேகரன், கதிர், ஞானெல்லாம் பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க. ஏற்கனவே பேசின மாதிரி அறிவுக்கரசியை வச்சு அந்த வேலையை முடிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் அங்கே வந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கதிர், ஞானம், அறிவுக்கரசி, முல்லை எல்லாம் ரகசியமாக பேசிக்கிறாங்க. எப்படியாவது ஜனனியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. அப்போ அறிவுக்கரசி கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிறீங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்னால் அந்த மாதிரிலாம் முடியாது அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனால் கதிரும் ஞானமும் ஜனனி மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இந்த பூஜை போடுறதுக்கு காரணமே ஜனனியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு. அப்போ ஞானம் சொல்கிறாரு, ஜனனி யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் வேணும், அவர் ரூமுக்கு போயிட்டு அங்கே யூஸ் பண்ண துணி எதனா இருந்தால் அதை சிகப்பு துணியில் சுற்றி எடுத்துகிட்டு வா, பூஜைக்கு வேணும்னு நம்போதை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கதிர், இந்த பூஜை நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அறிவுக்கரசி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அறிவுக்கரசி, அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அறிவுக்கரசி, முல்லை, கதிர், ஞானம் எல்லாரும் ஜனனி ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து துணி எடுக்க திட்டம் போடுறாங்க. அந்த நேரம் சரியாக ரேணுகாவும் நந்தினியும் ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஞானம் கேட்குறாரு, நாங்கள் இருக்கிற இடத்துல தான் க்ளீன் பண்ணணுமா, ஏன் வேறு இடமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரேணுகாவும் நந்தினியும் ரூம்குள்ளே போயிட்டு நேற்று அறிவுக்கரசியும் கதிரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. மேலும் நந்தினி ஜனனி கிட்ட பேசாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கால் நாட் ரீச்சபிள்னு வருது. அவங்க போன அப்புறம் அறிவுக்கரசி ரூம்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தர்ஷினியும் பார்கவியும் வந்துடுறாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, என்னம்மா நீங்கள் எந்த ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தர்ஷினி, கத்திரிக்கோளை ரூம்லேயே வச்சுட்டு போயிட்டாங்களா, அதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ள ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்க அறிவுக்கரசி தர்ஷினி வர்றதை பார்த்ததும் மொபைலில் சார்ஜ் போடுற மாதிரி நடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷினி போனதுக்கப்புறமா அறிவுக்கரசி திரும்பவும் உள்ளே போய் ஜனனியோட ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து புடையில மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜனனியும் சக்தியும் கொடைக்கானலில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவசகாயம் ஜனனியோட ப்ளூ கலர் காரை தேடிட்டு இருக்கிறாரு. அவங்க லிஃப்ட் கேட்டது ரெட் கலர் கார் அப்படின்றதுனால தேவசகாயத்தால் கண்டுபிடிக்க முடியல. ஜனனியோட துணியை வச்சு ஆதி குணசேகரன் நினச்ச மாதிரி பூஜையை நடத்துவாரா? இன்னொரு பக்கம் தேவசகாயத்துக்கிட்ட ஜனனி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.